இல்லன்னு சொன்னா இல்ல பிரதி அமைச்சரே, பாராளுமன்றத்திலே இதே தோணியில தான் பேசுறீங்க. இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு சமப்படுத்துறது நம்ம வழங்குற வாக்குறுதி ரெண்டு இல்லையா? இப்போ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட எதை கேட்டாலும் அந்த ஏனோ தானோன்னு பதில் சொல்றது இல்ல, நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு 159 இருக்கு, எதை சொன்னாலும் காதுல வாங்குறது இல்ல இவங்க. இது எதிரணியில சொல்ற சில விஷயங்களும் நான் சொல்றேன், பாராளுமன்றத்திலே கேட்டிருப்பீங்க. ஏன் அந்த நிலைமை உங்களுக்கு? அந்த ஆணவம், கர்வம். நீங்கள் கூறுவது போல நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை வழங்க முடியாது, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நியாயத்தை நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் இன பாகுபாடு, முஸ்லீம்கள் கிழக்கிலே முஸ்லீம்கள் காணாமக்கப்பட்டார்கள், நாங்கள் அதை பற்றி பேசியாக வேண்டும். அதை மட்டும் பேசாமட்டு அந்த மக்களுக்கு நாங்கள் செய்யும் துரோகமாக இது மாறிவிடும். அதுதான் நாங்கள் உள்ள சிக்கல. ஆனா அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து இப்போ முக்கியமான அதிகமான கம்பெனிகள் வந்து இந்த ஹேலிஸ் அப்படி போன்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த வீடு கட்டினாலும் காணி அரசாங்கத்தினுடைய அந்த 10 பேச்சஸ் காணி அந்த மக்களுக்கு சொந்தமாக வழங்க. ஏன் அதை கொடுத்துடலாமே? நீங்க வந்து ஏன் அதை இவ்வளவு தூரம் வீடு கட்டித்தான் தருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க? இல்லை, தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படும். அதாவது பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரைக்கும் வழங்கப்படும் சொல்றீங்க? அதிகமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரை 1700 வழங்கப்படாது. இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? மலையக மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக பேட்டர்ன் பிரகடனம் மூலமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கூறிவிட்டிருந்தோம். முதன்மையானதுதான் இந்த சம்பள பிரச்சனை, அதே போல காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கல்வி, சுகாதாரம். ஒரு ஊடக இதுக்காக மட்டும் காலையில் கைது செய்கிறாங்க, மாலையில் விடுதலை செய்கிறாங்க, பிரபல்யமானவங்களை கைது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா? இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்ததற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் எதிர்பார்த்தது உண்மையான மாற்றம் ஒழிய தற்காலிகமான மாற்றம் கிடையாது. இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தற்காலிகமாக மக்களை ஏமாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் எமது நாடு படும் பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது.